வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பருவம் 2லிருந்து 150 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதல் பருவத்திலிருந்து 150 வினாக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடம் 1 வெப்பம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு எது? ஜூல். ஒரு கலோரி என்பது 4.184 ஜூல். வெப்பநிலை அளவீட்டின் எஸ்ஐ அலகு எது? கெல்வின். நீரின் காய்ந்த நிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். வெப்ப பரவல் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? 3 பிரிவுகள், அதாவது கடத்தல், கலக்கம் மற்றும் கதிர்வீச்சு. வெப்பம் அதிகமான இடத்திலிருந்து எங்கு பாயும்? குறைவான இடத்திற்கு பாயும். குறைவான வெப்ப இடத்திற்கு பாயும் என்பதுதான் சரியானது. வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபாடு என்ன? வெப்பம் = மொத்த ஆற்றல், வெப்பநிலை = சராசரி ஆற்றல். வெப்ப சமநிலை எப்போது ஏற்படும்? இரு பொருள்களின் வெப்பநிலை சமமாகும் போது. வெப்பத்தை அதிகம் கடத்தும் உலோகம் எது? வெள்ளி. வெப்பத்தை குறைவாக கடத்தும் பொருள் எது? மரம். 0 டிகிரி செல்சியஸ் என்பது கெல்வினில் 273 கெல்வின். 37 டிகிரி செல்சியஸ் என்பது கெல்வினில் 310, அதாவது 273 கெல்வினுடன் செல்சியஸ் டிகிரிகளை கூட்டினால் நமக்கு கிடைப்பது தான் கெல்வின். அதிக வெப்பத்தில் இரும்பு சக்கரம் என்ன ஆகும்? விரியும். தண்டவாளத்தில் இடைவெளி வைப்பதற்கான காரணம் என்ன? வெப்பத்தில் விரிவடைவதற்காக. அடுத்த வினா, குளிர்சாதன பெட்டி எந்த விதத்தில் செயல்படுகிறது? வெப்பத்தை வெளியேற்றுகிறது. வெப்பத்தை அளவிடும் கருவி எது? வெப்பமானி. மனித உடலின் சராசரி வெப்பநிலை எது? 37 டிகிரி செல்சியஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழ்கண்டவற்றுள் எது வெப்ப பரவல்? உதாரணம் தருக. காந்தம் இழுத்தல். எந்த அளவீடு கலோரியால் செய்யப்படுகிறது? வெப்பம். சூரியனிடமிருந்து வரும் வெப்பம் எவ்வாறு பாய்கிறது? கதிர்வீச்சு. உலோக கரண்டி சூடான தேநீரில் வைக்கும்போது சூடாகும் பரவல் எது? கடத்தல். வெப்ப விரிவு எப்போது நிகழ்கிறது? ஒரு பொருள் சூடான போது. நீர் 100 டிகிரி செல்சியஸில் எதை அடைகிறது? காய்ந்த நிலை. அடுத்ததாக நம்ம மின்னியல் பாடத்திலிருந்து பார்க்கலாம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு எது? ஆம்பியர். மின்னோட்டத்தை அளவிடும் கருவி எது? அம்மீட்டர். மின் அழுத்தத்தை அளவிடும் கருவி எது? வோல்ட் மீட்டர். ஓமின் சட்டம் V = என்ன? IR. எதிர்ப்பு அளவீட்டு அலகு எது? ஓம். 1 கிலோவாட் மணி நேரம் என்பது 3.6 × 10⁶ ஜூல். மின்னோட்டத்தின் விளைவு எது? ஒளி, வெப்பம், காந்தம் இவை அனைத்தும் தான். வெப்ப விளைவை எந்த சாதனத்தில் பயன்படுகிறது? ஹீட்டர். மின்காந்த விளைவு பயன்படுத்தப்படும் கருவி எது? மோட்டார். மின்சுற்றில் முக்கிய கூறுகள் எவை? செல்கள், சுவிட்ச், கம்பிகள் இவை அனைத்தும். ஒரே மின்சுற்றில் மின்சாதனங்கள் ஒரே வரிசையில் இணைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொடர் சுற்று. இணைச்சுற்றின் நன்மை எது? ஒரே மின்சாதனம் செயலிழந்தால் மற்றவை இயங்கும் என்பதுதான் இணைச்சுற்றின் நன்மை. அடுத்த வினா, காந்த துருவங்கள் எத்தனை வகை? 2 வகை, அதாவது வட மற்றும் தென் துருவங்கள். மின்னோட்டம் பாயும்போது காந்தமாக மாறுவது எது? இரும்பு. காந்த ஊசி எப்போது எங்கு சுட்டும்? வட மற்றும் தென் திசையை நோக்கி சுட்டும். நிலை மின்சாரம் எதன் மூலம் உருவாகும்? உராய்வு. மின்னழுத்தத்தின் எஸ்ஐ அலகு எது? வோல்ட். அதிக மின்சாரம் பாயும்போது உண்டாகும் ஆபத்து எது? தீ. மின்சாரத்தை கடத்தாத பொருள் எது? ரப்பர். நிலை மின்சாரத்தின் உதாரணம் எது? மின்னல். மின் விளக்கினை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். மின்னோட்டத்தை உண்டாக்கும் மூலாதாரம் எது?
உலர் செல். ஒரே மின்சுற்றில் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்னோட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்னோட்டம். மின்கம்பிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் உலோகம் எது? செம்பு. அடுத்த பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பாடத்திலிருந்து 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றுள் எது இயற்பியல் மாற்றம்? பனி உருகுதல். வேதி மாற்றத்தின் சிறப்பு எது? புதிய பொருள் உருவாகும். பால் தயிராக மாறுவது எந்த மாற்றம்? வேதி மாற்றம். கண்ணாடி உடைதல் எந்த மாற்றம்? இயற்பியல் மாற்றம். வெண்ணெய் உருகுதல் என்பது இயற்பியல் மாற்றம். புகை உருவாகும் எரிதல் என்பது வேதி மாற்றம். பனிக்கட்டி நீராக மாறுவது இயற்பியல் மாற்றம். உப்பு நீரில் கரைவது இயற்பியல் மாற்றம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது வேதி மாற்றம். எரிமலை வெடிப்பு வேதி மாற்றம். பட்டாசு வெடிப்பு வேதி மாற்றம். மெழுகுவர்த்தி உருகுதல் என்பது இயற்பியல் மாற்றம். மெழுகுவர்த்தி எரிதல் என்பது இயற்பியல் மற்றும் வேதியியல். சமைத்த உணவு மீண்டும் பழைய நிலையில் திரும்புமா? இல்லை. வேதி மாற்றத்தின் அடையாளம் எது? நிறம் மாறுதல், வாசனை மாறுதல், புதிய பொருள் உருவாகுதல். இவை அனைத்தும் வேதி மாற்றத்தின் அடையாளங்கள். இயற்பியல் மாற்றத்தில் எப்போதும் பொருள்களின் இயல்பு மாறாது. இரும்பு சூடாகும்போது சிவப்பாக மாறுவது இயற்பியல் மாற்றம். பழம் பழுத்தல் என்பது உயிரியல் மாற்றம். காகிதம் கிழித்தல் என்பது இயற்பியல் மாற்றம். கரும்புச்சாறு புளித்து மது ஆகுவது வேதி மாற்றம். சூரிய வெப்பத்தின் துணி உலர்தல் இயற்பியல் மாற்றம். சுண்ணாம்பு நீரில் கரைவது இயற்பியல் மாற்றம். கம்பியில் மின்சாரம் பாய்வது இயற்பியல் மாற்றம். பானம் காய்ச்சி ஆவியாகுவது இயற்பியல் மாற்றம். சூரிய ஒளியின் வெள்ளை ஆடை மஞ்சளாக மாறுவது வேதி மாற்றம். அடுத்து காற்று பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். காற்றின் முக்கிய கூறு நைட்ரஜன். காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு? 78%. பசுமை கூடார வாயு என்பது எது? கார்பன் டை ஆக்சைடு. உயிரினங்கள் சுவாசிக்க தேவையான வாயு எது? ஆக்சிஜன். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையில் வெளியேற்றும் வாயு ஆக்சிஜன். ஓசோன் அடுக்கு எதை தடுக்கிறது? சூரியனின் அல்ட்ரா வயலட் கதிர்கள். காற்றிற்கு எடை உள்ளதா? ஆம். காற்று இல்லாமல் மனிதன் எத்தனை நிமிடம் உயிருடன் இருக்க முடியும்? 5 முதல் 6 நிமிடங்கள். காற்றின் எரிப்பை தாங்கும் வாயு எது? ஆக்சிஜன். காற்றழுத்தத்தை அளவிடும் கருவி எது? பாரோமீட்டர். பசுமை கூடார விளைவு ஏற்பட காரணம் கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்தல். காற்றின் அடர்த்தி எதனால் குறையும்? அதிக உயரத்தில் இருக்கும்போது காற்றின் அடர்த்தி குறையும். பசுமை கூடார விளைவு அதிகரித்தால் என்ன நிகழும்? பூமியின் வெப்பநிலை உயரும். காற்றில் எந்த வாயு நிலையான தன்மையை கொடுக்கிறது? நைட்ரஜன். காற்று இல்லாமல் தீ எரியுமா? இல்லை. சுவாசத்தில் வெளியேறும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. பூமியில் உயிர்கள் வாழ காரணமான அடுக்கு எது? ட்ரோபோஸ்பியர். ஒளி எதன் வழியே பரவும்? காற்று. காற்றின் கலவை என்ன என்று அழைக்கப்படுகிறது? கலவை வாயு. ஆக்சிஜன் வாயுவை கண்டுபிடித்தவர் ஜோசப் பிரிஸ்லி. காற்று சூழல் எதனால் ஏற்படும்? சூரிய வெப்பம். அதிக கார்பன் டை ஆக்சைடு காரணமாக ஏற்படும் நோய் சுவாச சிரமம். அடுத்ததாக செல் பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் பார்க்கலாம். செல் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய விஞ்ஞானி ராபர்ட் ஹூக். செல் தாவரவியலின் அடிப்படை அலகு என்ற கொள்கை யாருடையது? ஸ்வான் அண்ட் ஸ்லைடன். அடுத்த வினா பார்க்கலாம். உயிரின் அடிப்படை அலகு எது? செல்.
மனித உடலின் மிகச்சிறிய அலகு எது? செல். செல்லின் வெளிப்புற கலப்பு என்ன என்று அழைக்கப்படுகிறது? செல் மெம்பிரேன். தாவர செல் மற்றும் விலங்கு செல்லின் முக்கிய வேறுபாடு. தாவர செல்லில் செல் சுவர் உள்ளது. தாவர செல்லின் பச்சை நிறத்தை கொடுக்கும் உறுப்பு எது? குளோரோபிளாஸ்ட். செல்லினுடைய சக்தி மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது? நியூக்ளியஸ். புரத உற்பத்தி நடைபெறும் உறுப்பு எது? ரிபோசோம். செல் சுவர் எதனால் ஆனது? செல்லுலோஸ். விலங்கு செல்களில் இல்லாத உறுப்பு எது? குளோரோபிளாஸ்ட். செல் தியரி யாரால் முன்வைக்கப்பட்டது? ஸ்வான் மற்றும் ஸ்லைடன். மனித உடலின் செல்லின் வகைகள் எத்தனை? பல. இரத்தத்தில் ஆக்சிஜனை சுமக்கும் செல்கள் சிவப்பு இரத்த அணுக்கள். எலும்பு உருவாகும் செல் எது? ஓஸ்டியோசைடு. நீண்ட செல்கள் எவை? நரம்பு செல்கள். சைட்டோபிளாசம் என்பது நியூக்ளியஸ் வெளியே உள்ள திரவம். லைசோசோம் என்பது எப்படி குறிப்பிடப்படுகிறது? தற்கொலை பைகள். செல்லின் உள்ளே மரபியல் தகவல் எதில் உள்ளது? DNA. பாக்டீரியா எவ்வகை உயிரினம்? ஒற்றை செல். வைரஸ்களுக்கு என்ன இல்லை? செல் அமைப்பு இல்லை. வாக்யூலின் முக்கிய பணி எது? உணவு சேமிப்பு. மனித செல்களில் DNA எதில் உள்ளது? நியூக்ளியஸ். செல்களின் குழுவாக உருவாகுவது எது? திசு. அடுத்ததாக மனித உறுப்பு மண்டலங்கள் பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் பார்க்கலாம். செரிமான மண்டலத்தின் முக்கிய உறுப்பு எது? வயிறு. உணவை நசுக்கும் செயல்முறை எது? செரிமானம். மனித உடலில் எத்தனை பற்கள் உள்ளன? 32. சிறுகுடலின் பணி எது? ஊட்டச்சத்து உறிஞ்சுதல். இரத்தத்தை சுத்தம் செய்யும் உறுப்பு எது? சிறுநீரகம். மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? 4 அறைகள். இதயத்தின் பணி எது? இரத்தத்தை பாய்ச்சி செலுத்துதல். நுரையீரலின் பணி எது? ஆக்சிஜன் உட்கொள்வதும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதும். மூளை எந்த மண்டலத்தின் ஓர் அங்கம்? நரம்பு. மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது? தோல். சிவப்பு இரத்த அணுக்கள் எந்த பணியை செய்கின்றன? ஆக்சிஜனை சுமத்தல். வெள்ளை இரத்த அணுக்களின் பணி நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்தல். இரத்தம் உறைய உதவும் கூறு பிளேட்லெட்ஸ். மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. மூட்டுகள் எதற்காக பயன்படுகிறது? எலும்புகளை இணைக்க. மூளை எந்த எலும்புக்குள் பாதுகாக்கப்படுகிறது? தலையொட்டு. முதுகு நரம்பு கயிறு எந்த எலும்பால் பாதுகாக்கப்படுகிறது? முதுகெலும்பு. மனித உடலின் சக்தி நிலையம் எது? மைட்டோகாண்ட்ரியா. இனப்பெருக்க மண்டலத்தின் பணி எது? புதிய உயிரினம் உருவாக்குதல். சுவாசத்தின் உட்பகுதி வாயு எது? ஆக்சிஜன். மனித உடலில் பெரிய சுரப்பி எது? கல்லீரல். சிறுநீரகத்தின் பணி என்ன? இரத்தத்தை சுத்தம் செய்தல். ஹார்மோன்கள் சுரக்கும் அமைப்புகள் என்ன என்று அழைக்கப்படுகிறது? சுரப்பிகள். மனித உடலில் இரத்தத்தை பாய்ச்சி செலுத்தும் பம்ப் எது? இதயம். எலும்புக்கூட்டின் முக்கிய பணி எது? உடல் வடிவம் தருதல், உடல் உறுப்புகளை பாதுகாத்தல், இயக்க உதவுதல். இந்த வீடியோவில் மொத்தம் 150 வினாக்கள் பார்த்துருக்கோம். பருவம் 1லிருந்து 150 வினாக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.